அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர், பிரபலமான பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய பெண் தலைவர்களில் ஒருவர், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், பல பொறுப்புகளுடன் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் பதவி வகித்து வந்தவர். இவர் முதல் முறையாக 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டார். பாஜகவின் சார்பாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட இவர் அந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருந்தார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பிறகு 2009ஆம் ஆண்டு பாஜகவின் சார்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்திருந்தார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பிறகு 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த தொகுதியிலும் படுதோல்வியை சந்தித்திருந்தார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இப்படியே காலத்தை கடந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தபோது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த தேர்தலிலும் படுதோல்வியை சந்தித்திருந்தார் அவர். பிறகு இப்படி 2 சட்டமன்ற தேர்தல் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்றை கொடுத்தது தேசிய பாஜக தலைமை. அதாவது, நீங்கள் தேர்தல் அரசியலை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராக பதவி தருகிறோம் என்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு உயரிய பதவியை, ஆளுநர் பதவியை வழங்கியது. ஆனாலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு சில ஆண்டுகளே அந்த பதவியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான் எப்படியாவது மத்திய அமைச்சராகிவிட வேண்டும், ஆளுநர் பதவி தேவையில்லை என்ற காரணத்தினால் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அந்த தொகுதியில் மிகப்பெரிய போட்டியை கொடுத்திருந்தாலும் தேர்தலினுடைய முடிவுகளில் தோல்வியை தழுவியிருந்தார். அந்த தொகுதியில் 2ஆம் இடத்தில் தமிழிசை சவுந்தரராஜனும் 3ஆம் இடத்தில் அதிமுகவும் முதல் இடத்தில் திமுகவும் வெற்றி பெற்றிருந்தது. எப்படியாவது 2026ஆம் ஆண்டாவது நாம் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதியை, சட்டமன்ற தொகுதியை வாங்கி கொண்டு அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும், சட்டமன்றத்துக்குள்ளாவது நாம் எம்எல்ஏவாக நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தமிழிசை சவுந்தரராஜன். அதற்காக அவர் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஓராண்டுகளாகவே மக்களுக்கிடையே பரிச்சயமாகவும் ஓராண்டுகளுக்காகவே தேர்தல் பணிகளை முனைப்புடன் செயல்படுத்தியிருந்தார். ஆனாலும் அவர் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயின் அலை 234 தொகுதிகளிலும் அடித்ததின் காரணமாக அங்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எனவே தமிழிசை சவுந்தரராஜன் இதுவரை 3 சட்டமன்ற தேர்தல், 3 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறார். ஒரு முறை கூட மக்கள் அவரை அங்கீகரிக்கவே இல்லை. உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தின் போது மயிலாப்பூர் தொகுதியில் அவர் பேசியது, இங்கு போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் இதுவரை எப்போதாவது வெற்றி பெற்றிருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் இது நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மை அதுதான். இதுவரை தமிழிசை சவுந்தரராஜனை நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மக்கள் வாக்களித்து ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யவில்லை என்பதே உண்மை. மீண்டும் மீண்டும் போட்டியிடுவார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தோல்வியும் வெற்றியும் அனைவருக்கும் சகஜமே.